மீனா அண்ட் முத்து சீக்கிரமே அம்மா அப்பா ஆகணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எபிசோட்ல எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா முத்து அவரோட ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருப்பாங்க. எபிசோட் பார்த்தீங்கன்னா அதோட தான் முடிச்சிருந்தாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, சரிடா நீ எப்போ ஸ்வீட் கொடுக்க போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதற்கு முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்வீட் தானடா வேணும், தான் வாங்கி கொடுத்துட்டா போச்சு, உனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்க, டேய் என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முத்துவை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போ முத்து தெரியாத மாதிரி கேட்குறாரு, என்னடா நீங்களா பேசுனீங்க, நீங்களா சிரிக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க, செல்வம் இருந்துக்கிட்டு இவனுக்கு இருந்து எல்லாத்தையும் தெளிவாக சொல்லணும்டா, அது ஒன்றும் இல்லை முத்து, நீ எப்போ குழந்தை பெற்றுக்க போகிற அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம். இங்கே பார், கல்யாணம் முடிஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் குழந்தைங்க அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தால் தான் நல்லா இருக்கும், அவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ நீ எப்போ குழந்தை பெற்றுக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முத்து அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாரு. ஏன்னா இது நாள் வரைக்கும் இவர்கிட்ட யாருமே இந்த விஷயத்தை கேட்டதில்லைன்றதுனால இப்போ அந்த விஷயத்தை கேட்கும்போது அவருக்கு புதுசாக ஏதோ புது விதமான ஒரு அனுபவமாக இருக்குது. ஸோ அதனால் அவர் மலைச்சு போய் நிற்கிறாரு. அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி தான் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீனாவுக்கும் அதே விஷயம் தான் நடக்குது. மீனா கிட்ட ஒரு பொண்ணு குழந்தைய பற்றி தான் பேசுகிறாங்க. அப்போ மீனாவுக்கும் குழந்தை ஆசை வருது. ஸோ இந்த பக்கம் முத்துவுக்கும் குழந்தைங்க அப்படின்னு சொல்லி ஆசை வருது. அதே மாதிரி மீனாவுக்கும் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி ஆசை வருது. ஸோ ரெண்டு பேரோட ஆசையும் சீக்கிரமே சந்திச்சு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே அப்பா அம்மா ஆக போகிறாங்க அப்படின்றது இதனால் நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ சீக்கிரமே அது நடந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இதுதாங்க இவங்களோட அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு நல்ல வழி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக பேசிட்டு பூவை பற்றி பேசுகிறாங்க. பூவை பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, மீனா உனக்கு முத்து என்னைக்காவது பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ மீனா இருந்துக்கிட்டு இல்லையேக்கா எப்பயுமே வாங்கிட்டு வந்து கொடுத்தது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது அங்கே இருக்கிற பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட வீட்டுக்காரெலாம் டெய்லி வாங்கிட்டு வந்துடுவார், என்ன சொல்கிறீங்க, நீங்களே பூக்கடையில் தானே வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு எதுக்காக அவர் டெய்லி வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மீனா கேட்க, இல்லைம்மா இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட ஃபீல், என்னதான் இருந்தாலும் கணவர் பூ வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்காது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, அப்போ மீனாவுக்கு அப்போ தான் ஒரு எண்ணம் தோணுது, நமக்கு நம்ம கணவர் பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அண்ட் அடுத்த ஷாட் அப்படியே கட் பண்ணிங்கன்னா இந்த வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு நேராக வீட்டில் போய் நம்ம மீனா உட்காந்துருக்காங்க கட்டில். அப்போ முத்து தனக்கு பூ வாங்கிட்டு வந்து கொடுத்து தன்னோட தலையில் வச்சு விடுற மாதிரி அவங்க கனவு காண்றாங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அடுத்து மனோஜ் வர்றாப்புல, மனோஜ் ரோகிணி கிட்ட பூவை காட்டுறாரு, இங்கே பார்த்தியா பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுக்கு மனோஜ் திடீர்னு பூ வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்க, வழியில் ஒரு பாட்டியை பார்த்தேன் டிராஃபிக்கில் நிற்கும்போது, அவங்க பூ வாங்கிக்கணும்னு நச்சரிச்சாங்க, ஸோ அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு பதில் சொல்கிறாரு. ரோகிணிக்கு அங்கேயே கொஞ்சம் மனசு உடஞ்சிருச்சு. ஸோ மனோஜ் வாங்கிட்டு வந்ததெல்லாம் ஓகே தான், ஆனால் இருந்தாலும் ரோகிணிக்கிட்ட கொடுக்கும்போது அது உனக்காக தான் ரோகிணி வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் உண்மையிலே அவங்க சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த சந்தோஷத்தை கூட ரோகிணிக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுல மனோஜ் ரொம்ப தெளிவாக இருக்கார். அண்ட் அதுக்கப்புறம் சுருதி ரவி வர்றாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா பூ வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ பூ வாங்கிட்டு வந்து நம்ம மீனா கேட்குறாங்க, என்னங்க சுருதி நீங்களும் பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன் மீனா என்னாச்சு அப்படின்ற மாதிரி சுருதி கேட்குறாங்க. இல்லைங்க என்கிட்ட இருந்து சொல்லியிருந்தீங்கன்னா நானே எட்டு வந்து கொடுத்துருப்போம்ல, நீங்கள் எதுக்கு வேறு எங்கேயோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை மீனா உங்ககிட்ட இருக்குமா இல்லையோன்னு தெரியல, இன்றைக்கி பூ கொடுக்குற நாள், எல்லாரும் தன்னோட மனைவிகளுக்கு கணவன்மார்கள் பூ வச்சு விட்ற நாள், ஸோ அதுதான் இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது, அதனால தான் நான் வாங்கிட்டு வந்தேன், மற்றபடி உங்ககிட்ட வாங்கக்கூடாதுன்னு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ எல்லாரும் பூவும் கையுமா நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணிக்கு வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சுருதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மனோஜ்கிட்ட சொல்லி மனோஜ் ரோகிணிக்கு வச்சு வீடியோ எடுக்கிறாங்க. அண்ட் அடுத்து நம்ம ரவிக்கு வீடியோ எடுக்கணும், ரவி பூ வைக்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி நம்ம மீனா ரவியன் சுருதிக்கு வீடியோ எடுக்க, அண்ட் அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஜயா வந்துடுறாங்க. விஜயா எல்லார் கையிலையும் பூ இருக்கிறத பார்த்துட்டு, என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே என்ன நடக்குது, ஓஹோ இப்போ நீ உள்ளேயே வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல, மீனாவை பார்த்து மீனா இருந்துக்கிட்டு, இப்போ உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, நான் பாட்டுக்கு இருக்கிறேன், இவங்க ஏன் வாங்கிட்டு வந்தாங்கன்னு எதுக்குன்னு தெரியாது, எதுக்கு வாங்கிட்டு வந்தாங்கன்னு எனக்கும் தெரியாது, ஆனால் நீங்கள் வந்தோடனே எதற்காக என்னையே கடிச்சு வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே விஜய் அமைதியாயிட்டாங்க. அப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உனக்கு என்ன விஜயா, அவங்க எதுவும் பண்ணிட்டு போகிறாங்க, நீ எதுக்கு தேவையில்லாத இந்த விஷயத்தில் தலையிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, அதுக்கப்புறம் சுருதி அங்கிள் நீங்கள் ஆண்டிக்கு பூ வச்சு விடுங்க, இன்றைக்கி நான் இதை தான் எடுத்து நான் வீடியோவாக போட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லைம்மா எனக்கு பழக்கம்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கிள் இதில் என்ன அங்கிள் பழகிறதுக்கு, இதில் என்ன அங்கிள் இருக்குது, நீங்கள் ஜஸ்ட்டு ஆண்டிக்கு பூ வைக்கிற மாதிரி பூ வைங்க, நான் அதை வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது அண்ணாமலையும் சம்மதிக்க வச்சிட்டாங்க. அவரும் சம்மதிச்சு, ஓகேம்மா நான் பூ வைக்கிறேன், நீ எடுத்து
எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் பூ வைக்க, நம்ம சுருதி எடுக்க, ஸோ எல்லாம் குரூப்பாக எடுத்துட்டாங்க. இந்த இடத்துல நம்ம மீனா மட்டும் பாவமாக நிற்கிறாங்க. ஏன்னா முத்து வரல இல்லையா? ஸோ முத்து வந்து முத்து வச்சு இவங்க எடுத்திருந்துருக்கணும். ஆனால் முத்து வரலன்றதுனால இவங்க கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்காங்க. என்னடா இது, இவர் எங்கே போனார், இன்னும் ஆளை காணுமே அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீலிங்கில் இருக்கும்போதே சுருதி கேட்குறாங்க, என்ன மீனா முத்துவை மட்டும் இன்னும் ஆளை காணும், அவரும் வந்தார் அப்படின்னா சீக்கிரமே அவரையும் சேர்த்து எடுத்து போட்டலாம் அப்படின்னு பார்க்குறேன், பட் அவரை காணும் மீனா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைங்க அவருக்கு வெளியே தொலைதூரத்தில் ஒரு சபாரி இருக்குது அப்படின்னு சொன்னார், ஸோ அதனால் அங்கே போயிட்டார் போல், வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லி இப்போதைக்கு சமாளிக்கிறாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை மீனாவை கூப்பிட்டு பேசுகிறாரு. மீனா இங்கே வாமா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு பேசுகிறாரு. என்ன மாமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா நான் அடுத்த தடவை நீ கிறிஷை பார்க்க போகும்போது நான் கொஞ்சம் பணம் வச்சுருக்கேன், அதை நான் கிறிஷுக்கு தரேன், நீ என்ன பண்ணு அவனுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் கொடுமா, அவன் பாவம் அப்படின்ற மாதிரி சொல்ல மீனா கொஞ்சம் கோவமாகறாங்க. எதற்காக அப்படின்னா கிறிஷ் விஷயத்தில் என்ன நடந்தது அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும், அது இன்னும் அண்ணாமலைக்கு தெரியாது, ஏன்னா இவங்க யாருமே சொல்லலை. அப்போ அண்ணாமலைக்கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. மாமா இல்லை மாமா, போன முறையே நாங்கள் வந்து ரொம்ப அவமானப்பட்டுட்டோம், உங்களுக்கே தெரியும் கிறிஷை காப்பாற்றுறதுக்கு இவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் கொஞ்சம் விட்டால் இவர் ஜெயிலுக்கு போயிருப்பார். ஸோ அவர் காலெல்லாம் விழுந்து கெஞ்சி கிறிஷுக்கு வந்து இவ்வளோ பெரிய உதவி பண்ணால், ஆனால் அவங்க வந்து பழியை தூக்கி எல்லாம் இவர் மேலே போட்டாங்க, அது பழியை தூக்கி போட்டாலும் பிரச்சனை இல்லை மாமா, ஆனால் அவங்க கடைசியாக சொன்ன வார்த்தை தான் என்னை ரொம்ப காயப்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லி மீனா சொல்ல, அப்போது அண்ணாமலை கேட்குறாரு, அப்படி என்னமா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை மாமா எல்லாம் பண்ணார் ஓகே தான், ஆனால் கடைசியில் எங்கே கிறிஷ் இவர் கூட இருந்தால் இவரை மாதிரி ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க மாமா, அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, என்னம்மா சொல்கிற, இப்படியெல்லாமா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்குறாரு. ஆமாம் மாமா அப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, இப்போ அண்ணாமலைக்கு அந்த பையனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே போயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் குழந்தை தானே, அவன் என்ன பண்ணுவான், ஏன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து அவனை தான் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது மீனாவுக்கும் நல்லாவே தெரியும். ஸோ மீனாவும் அந்த இடத்துல பதிவு பண்ணுறாங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பையனை தான் ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேதனைப்படுறாங்க. ஸோ அப்போ தான் நம்ம முத்து எதற்காக ஜெயிலுக்கு போனார், அதாவது சீர்திருத்த பள்ளிக்கு போனார், அப்போ நான் தடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆனால் மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பையன் இல்லைன்னா அந்த பையன் போயிருப்பாமாம்மா, அதனால என்ன, ரெண்டு பேத்துல யாரோ ஒரு ஆள் போயிருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கும், ஸோ யாரோ ஒரு ஆள் போயிட்டாங்க, யாரோ ஒரு ஆள் வந்துட்டு இது முடிஞ்சிருச்சு மாமா, மீண்டும் இதை பற்றி பேசி நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை ஃபீல் பண்ண, அப்பையும் ஆறுதல் சொல்லி விடுங்க மாமா பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்துடுது. ஸோ நைட்டு நம்ம மீனா வந்து என்னடா இன்னும் ஆளை காணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முத்து சரியான நேரத்தில், அதுவும் மீனா ஆசைப்பட்ட மாதிரியே பூ வாங்கிட்டு வராரு. இது வந்து கனவா நனவான்னு தெரியல. அப்போ மீனா கேட்குறாங்க, என்னங்க திடீர்னு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்னமோ தெரில மீனா, இன்றைக்கி உனக்கு பூ வாங்கிட்டு வந்து தரணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு, அதனால தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல, ஸோ ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ரொமான்சிக்காக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி லைட்டாக வேலையை பார்த்து பேசிட்டு, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வீடு கட்டுறதை பற்றி பேசுகிறாங்க. மீனா இப்போ என்ன மாடியில் வீடு தானே கட்டணும், அது நம்ம கடனை வாங்கியாவது நம்ம கட்டிடலாம் மீனா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ மீனா இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் கடன் வாங்கி கட்டுறதுலாம் பெரிய விஷயமாங்க, அதெல்லாம் கிடையாது, நம்ம மாடி எடுக்கிறதுக்கு யாருக்கிட்டையும் 10 பைசா கடன் வாங்கக்கூடாது, நம்மலாம் எடுத்து கட்டணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, நீ சொல்றது சரிதான் மீனா, நம்மளாவே எடுத்து கட்டுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி முத்துவும் சொல்றாரு. அண்ட் எடுத்து கட்டிட்டோம் அப்படின்னா அடுத்தது என்ன, குழந்தை தான் அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல, அடுத்தது என்ன அப்படின்னு மட்டும்தான் கேட்பாரு. அண்ட் என்னங்க அப்படின்ற மாதிரி மீனா கேட்க, அப்போ உனக்கு ஒன்றுமே தெரியாதா மீனா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல, அதற்கு முத்து இருந்துக்கிட்டு, இங்கே பாரு எல்லாம் தெரியும்னு சொல்கிறவனை கூட நம்பிடலாம் மீனா, ஆனால் எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறான் பார்த்தியா, அவனை தான் நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இப்போதைக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அண்ட் இது கடவுளுக்கு பிடிக்காதே, அடுத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாதான் ரொம்ப வேதனையாக இருக்குது. உண்மையிலே அடுத்தவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்றது நல்லாவே தெரியும், பட் அது என்ன பிரச்சனை அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். எது எப்படியோ இப்போதைக்கு அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, நம்மளும் ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.